ஸோ ஓவராலா இதுதான் நீங்க கேட்ட இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி ஜெனரலா ஒரு கொஸ்டின் வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடிச்சு. அது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 இல்ல அப்படின்னா நான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாமா? இல்ல அப்படின்னா அதுல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்துடலாமா? இல்ல அப்படின்னா என்னதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது எல்லாமே எங்கிருந்து வந்த அது ஃபியர் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நிஃப்டி 50ல பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல பண்ணாலும் சரி. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நான் சொல்லும் போது மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஃபிளெக்ஸில இருக்கீங்க இல்ல மல்டி அசெட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே. இதை தாண்டி நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோ இல்ல அப்படின்னா வேற எதனா ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க லைக் வந்து தீமாட்டிக் இல்ல அப்படின்னா இங்க இந்த செக்டார் வைஸ் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வேற எதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரது பெட்டராவே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே அதுல நீங்க அப்படியே இருக்கிறது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்க என்ன ஃபண்ட்ஸ் இருந்தாலுமே பெட்டர் நீங்க வேற ஒரு ஃபண்ட்ஸுக்கு வந்து மூவ் ஆகுறதா தான் வந்து இருக்கு. சரி ஓகே இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதை வித்துட்டு நம்ம வந்து பாண்ட்ஸ் மூவ் ஆகலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் படி நீங்க வந்து மிட் கேப் இல்ல அப்படின்னா வேற என்ன ஃபண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி. உங்ககிட்ட வந்து ஒரு ஃபண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது 10 லட்ச ரூபாய் கிட்ட இல்ல அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குன்னும் போது பாண்ட் மார்க்கெட்ல மூவ் ஆகுது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க செல் பண்ணிட்டு பாண்ட் மார்க்கெட் உள்ள போங்க. பாண்ட்ல இருந்து வர காசையும் வந்து வச்சுக்கீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் இருக்குல்ல அதை பொறுத்து நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டே போங்க. அது பெட்டரான ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. இல்ல உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் வந்து இருக்கு அப்படின்னும் போது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்றதே பெட்டரா வந்து இருக்கு. மெயினா நீங்க வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே அது என்ன ஃபண்ட்ஸ் இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கீங்க. இதுவே நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது மிட் கேப் மல்டி அசெட் அந்த நீங்க ஃபிளெக்ஸி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. வேற ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்துட்டு வேற ஃபண்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. பெட்டர் நீங்க வந்து மிட் கேப் இல்ல அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ நீங்க சிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபண்ட்ஸ்ல இருக்கும்போது நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. இல்ல அப்படின்னும் போது நீங்க பெட்டர் வேற ஃபண்ட்ஸ்ல பண்றது இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. அந்த நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா